ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாசிக் மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் சந்தான பாரதி இயக்கத்துல கமலஹாசன் நடிப்புல வெளிவந்த மகாநதி திரைப்படம். இந்த திரைப்படம் வெளிவந்து 30 ஆண்டுகள் ஆகுது. ஆனா இந்த திரைப்படம் இன்னைக்கு நம்ம திரையில பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம கண்களை குளமாக்க கூடியது. இந்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் சிந்தாதவர்களே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆள் மனதை தொடக்கூடிய கதாம்சம் கொண்ட திரைப்படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கமல் தன்னோட சொந்த ஊரான திருநாகேஸ்வரத்துல ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு கௌரவமா வாழ்ந்து வர்றார். அப்ப அவரோட நண்பரை சந்திக்கிறாரு. அவர் வெளிநாட்டுல மிக வசதியா வாழ்ந்து வர்றாரு. அதை பார்த்து தானும் மேலும் முன்னேறணும் அப்படின்ற பேராசையினால ஒரு ஃப்ராடு பயலான தனுஷ் அப்படின்ற நபர்கிட்ட மாட்டி தன்னோட செல்வங்களை இழந்து, தன் வாழ்க்கையை இழந்து, தன் குழந்தைகளை நிராதரவா தவிக்க விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்றத அந்த வழிய நமக்கு ரொம்ப ஆழமா ஊடுருவ செய்யக்கூடிய வகையில திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர் மீண்டு வந்தாரா, அவரது நிலைமை என்ன ஆனது அப்படின்றதான் படத்தோட கதை. இதுல கமலோட நடிப்பு தான் ஒரு மகா நடிகன் அப்படின்றத இந்த படத்துல நிரூபிச்சிருப்பாரு. இந்த இயல்பான கமல் இன்னைக்கு தொலைஞ்சு போயிட்டார் அப்படின்றது ஒரு உண்மை. அந்த படத்துல அவ்வளவு இயல்பா இருக்கும். அவர் சோகமான காட்சிகள்ல அழுது கதறதாகட்டும், தன் மகன் மகளிடம் அன்பு காட்டுறதாகட்டும், சுகன்யாவுடனான அந்த காதல் காட்சிகளாகட்டும், எல்லாத்திலையும் அவ்வளவு ஒரு இயல்பு இருக்கும், அவ்வளவு ஒரு இயல்பான நடிப்பு இருக்கும். அடுத்து குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னா, இந்த படத்துல வில்லனா நடித்திருக்கக்கூடிய கொச்சின் ஹனிபா அவர்கள் தான் மறைந்த நடிகர். அவரோட அத்தனை ஆட்டிடியூடும் அப்படியே இருக்கும். அதான் பாத்தீங்களா, சகுனம் சொல்லிடுச்சு பாருங்க, நல்ல சகுனம் அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு வசனங்கள் பேசும்போதும் நமக்கு கருக்குங்க. ஐயோ, அடுத்து இவன் என்ன பண்ண போறானோ. குறிப்பா அந்த பொண்ணு வந்துட்டு கமலோட பொண்ணு, கமல் ஜெயில இருக்கும்போது இவர்கிட்ட உதவி கேட்டு போகும். அவர் ஒரு நபர்கிட்ட அழைச்சிட்டு போய் கட்டும்போது டைம் லோயர் முடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லும் போது, இளையராஜா பின்னணி இசையோட இவரோட நடிப்பை பாக்குறப்ப நமக்கு ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பகீர்ன்ற உணர்வு வந்து நமக்கு வரும். இன்னைக்கும் இந்த மாதிரி நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க. இவங்க திருந்தவே இல்லை. அதோட கொடுமை இவர்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றதுதான். அப்படி ஒரு இயல்பான கதாபாத்திரமா சொல்லப்பட்டிருக்கும். இப்படி ஒரு கொடூரமான நபர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில வாழ்ந்து வர்றாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதுக்கடுத்து படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, பஞ்சாபி கேஷனா வர்ற பூர்ண விஸ்வநாதன் கமல் கூட சிறையில இருக்கிற அந்த அறிமுக காட்சியில இருந்து துவங்கி அடுத்து தன் மகளான சுகன்யாவை அவருக்கே மனமுடித்து வைக்கக்கூடிய முடிவுக்கு வர்றதுல இருந்து கமலுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் ஆன்மீகவாதியா இருப்பாரு. கமல் பேசுறதெல்லாம் நாத்திக மாதிரி தெரியும். போட நாத்திகம் பேச வந்துட்ட பாடவா அப்படின்ற மாதிரி அவரோட வசன உச்சரிப்புகளாகட்டும், அவர் பயபக்தியோட பூஜை பண்றது, சிறையில் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே மிக சிறப்பா அமைஞ்சிருக்கும். சுகன்யா கதாநாயகி தனக்கான பணியை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கமலோட மகனாகவும் மகளாகவும் நடித்திருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் தங்கள் பங்குகளை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. படத்தோட மிக முக்கியமான பலம் அப்படின்றது என்ன அப்படின்னா இளையராஜா தான். படம் ஆரம்பத்தில் தூங்கி தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது கேட்டு சொல்லடியோ, அந்த பாடல் இன்றும் பொங்கல் பண்டிகை என்றால் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு பாடலாக அமைந்துள்ளது நம் அனைவரும் அறிந்தது. அடுத்து சோபனா அவர்கள் முதலில் பாடிய பாடலான ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, அந்த பாடல் ஒரு இனிமையான பக்தி பாடலாக அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நான்லாம் சின்ன வயசுல பார்த்து பயந்து மிரண்ட பாடல் இருக்கும். பெய்கள நம்பாத பிஞ்சில பிம்பாத டோய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கமல் தன் குழந்தைகளிடையே பாடக்கூடிய அந்த பாடல் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஜானரா இருக்கும். சின்ன வயசுல நான் பயந்து அப்படி ஒண்டிட்டு பார்த்த பாடல்ல அது ஒண்ணு. இந்த மாதிரி வெவ்வேறு ஜானர்கள் இருந்தாலும் குறிப்பா பின்னணி இசையில நம்மள காட்சிகளோட ஒன்று செய்வாரு. நம்ம நம்ம மனசையும் இலக வச்சிருவாரு. குறிப்பா அந்த சோனா காட்சியில தன் மகளை கமல் அள்ளி எடுத்து வரும் அந்த காட்சிகள்ல வரக்கூடிய பின்னணி இசை பார்க்கும்போது கண்ணீர் சிந்தாத நபர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கமலோட நடிப்பு, இயக்குனரோட திறமையான திரைக்கதை இயக்கம், மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களோட இசை, இவையெல்லாம் சேர்ந்து மகநதியை ஒரு கிளாசிக்கலா ஒரு என்றும் மாறாத ஒரு படமா வச்சிருக்கு அப்படின்னா அது மிக இல்லைன்னு தான் சொல்லணும். மகாநதி தமிழ் திரையுலகில்
ஒரு தவிர்க்க இயலாத படமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு கிளாசிக் மூவியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்பாபு. நன்றி, வணக்கம்.